அவருக்கு வணக்கம் சார். மணிகண்டன் சார், உங்களுக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முத்துப்பாண்டியண்ணா வணக்கங்கண்ணா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே. குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. எல்லாரும் நவகிரகங்களை வழிபாடு பண்ணிக்கோங்க. வகுப்புகளை போறோம். நேற்று என்னென்ன பார்த்தோம்? ஜாமகிரகங்கள் எப்படி வந்து வரிசைப்படுத்துறது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆறுட வந்து எப்படி கணிக்கிறது அப்படிங்கறது பார்த்தோமா? இன்னைக்கு வந்து உதயம் அப்படிங்கறத பார்க்க போறோம். உதயம் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்துல லக்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஜாமகோல் பிரச்சனத்துல பயன்படுத்தக்கூடிய லக்னம் அப்படிங்கிற லக்னத்துக்கு உதயம் அப்படிங்கிற பேர் இருக்கு. இப்ப பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 12 லக்னமே வருமா? நாள்ல 24 மணி நேரத்துல 12 லக்னம் வருது இல்லையா? அப்போ ஒரு லக்னம் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம் எடுத்துக்கும்? 2 மணி நேரம். 2 மணி நேரம் எடுத்துக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பகல்லயே வந்து 12 லக்னமே வந்து வந்துருது. அப்போ பகல் 12 மணி நேரத்துக்கு 12 ராசிக்கு பிரிச்சு கொடுத்தா உதயம் 1 மணி நேரம். மணி நேரம் வரும். 1 மணி நேரம். ஓகே, 1 மணி நேரம் அப்படிங்கறத ஒரு லாஜிக்கா வச்சுக்கோங்க. சரிங்களா? இது பல இடத்துல யூஸ் ஆகும். இதுல உதயம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மெத்தட் வந்து இருக்கு. சரிங்களா? ஒரு 2 மெத்தட் எல்லாம் பாத்தீங்கன்னா கடினமா இருக்கும். இப்ப நான் பயன்படுத்துற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமான முறை தான் நான் வந்து எப்பவுமே எடுத்து பயன்படுத்துவேன். ஏன்னா அப்படின்னாதான் அது படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். இதுல அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே குழப்புற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏடா அது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். எல்லாரும் அந்த மாதிரி தானே, எளிமையா இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்குவோம். உண்மையா இல்லையா? ஓகே. இப்போ 12 மணி நேரம் அப்படிங்கறதுனால இப்போ ஒரு ராசி மண்டலம் இருக்கு. இந்த உதயம் அப்படிங்கிறது ஒரு ராசி மண்டலத்தை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா பகல்ல வந்து சுத்தி வந்துருது. இரவுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்துருது. அப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு உதயம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா 1 மணி நேரம் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த உதயம் வந்து எங்க தொடங்கும் அப்படின்னா, இப்ப கோச்சார சூரியன் இருக்கு இல்லையா? இன்னைக்கு கோச்சார சூரியன் எங்க இருக்கு? ராசியில இருக்கு சார். ராசியில இருக்கு. ஓகே. அப்ப இந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கோச்சார சூரியன் எந்த ராசியில இருக்கோ அதே அந்த இடத்துல இருந்தா உதயம் வந்து பாத்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதை நல்லா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு எங்க தொடங்கி இருக்கோம்? காலையில விருச்சிக ராசியில தொடங்கி இருக்குமா? ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து சித்திர மாசம் இருந்தா எங்க தொடங்கும் உதயம்? மேஷ ராசியில. ஓகே. ஆவணி மாசம் சூரியன் இருந்துச்சுன்னா சிம்ம ராசியில தொடங்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மாசமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மையில வந்து பாத்தீங்கன்னா உதயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கோ. சரிங்களா? இப்போ பகல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் அப்படின்னு பாத்துட்டோம். 12 லக்னம் உதயமாகுது அப்படிங்கறது பாத்துட்டோம். 1 மணி நேரம் அப்படிங்கறது நம்ம வந்து பாத்துட்டோம். சரிங்களா? இப்ப இந்த ஓகே, இப்ப பாருங்க ஒரு ராசியில எவ்வளவு பாகை இருக்கு? 30 பாகை சார். 30 பாகை இருக்கு. ஓகே. இப்போ 30 பாகை அப்படிங்கிறது ஒரு ராசின்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்போ அதாவது இது வந்து என்ன மாசம்? கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம். இப்ப கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி இருந்துச்சு அப்படின்னா சூரியன் எத்தனை பாகை கடந்திருப்பாரு? அப்பதான் உள்ள வர்றாரு. ஒரு பாகை தான் சார். ஒரு பாகை கடந்திருப்பாரா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 29 அப்படின்னா சரி, ஓகே, அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு 10ஆம் தேதி எடுத்துக்கலாம். 10 பாகை கடந்திருப்பாரு. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதினா 20 பாகை கடந்திருப்பாரு. ஓகே. 27ஆம் தேதினா 27 பாகை. ஓகே. அப்போ ஒரு பாகை வந்து ஒரு நாளைக்கு வந்து சூரியன் வந்து கடக்கிறாரு அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது கிளியரா இருக்கு எல்லாத்துக்குமே? சார் 31 நாள் வந்தா சார்? 31 நாள் வந்தாலும் 30 நாள் தான் எடுத்துக்கணும். ஓகேங்க சார். 30 நாள் தான் எடுத்துக்கணும். ஓகே. சரிங்களா? இப்ப இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாகை கிடக்குறாரு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அமைப்புல வந்து இப்ப பாருங்க, பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது 2 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை நிமிடம்?
2 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை நிமிடம் பாரம்பரிய ஜோதிடத்துல? 120 நிமிடம் சார். 120 நிமிடம். ஒரு ராசியில எவ்வளவு பாகை இருக்கு? 30 பாகை சார். 30 பாகை. இப்ப இத வந்து இது பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருது? 4 பாகை. 4 நிமிஷம் சார். 4 நிமிடம். 4 நிமிடம். அதாவது ஒரு நிமிடம் அப்படிங்கிறது, ஒரு பாகை அப்படிங்கிறது 4 நிமிடம் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்குங்களா? படிச்சிருப்பீங்க. ஆமாங்க. இப்போ ஒரு 10 பாகை கிடக்குதுன்னா அப்ப அங்க எத்தனை நிமிடம் வந்து கடந்திருக்கும்? 40 நிமிடம் கடந்திருக்கும். சரிங்களா? இப்ப இங்க நம்ம எவ்வளவு நிமிடம் எடுக்கிறோம்? 1 மணி நேரம் தான் எடுக்கிறோம் அப்ராக்சிமேட்டா. அப்ப வந்து 60 நிமிடம் மணி நேரம் அப்படிங்கிறது 120 எடுத்தோம். இங்க எந்த இடத்துல இங்க என்ன எடுப்போம்? 60 நிமிடம். 60 நிமிடம் எடுப்போம். எத்தனை பாகை? 30 பாகை. அப்ப எவ்வளவு நிமிடம்? 2 ஒரு பாகைக்கு நிமிடம். எவ்வளவு நிமிடம்? 2 நிமிடம். ஒரு பாகை கடக்க 2 நிமிடம். ஒரு பாகை கடக்க 2 நிமிடம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், 10 பாகை கடந்திருந்தா எவ்வளவு நிமிடம் கடந்திருக்கும்? 20 நிமிடம் சார். 20 நிமிடம். இப்ப 60 நிமிடத்துல இப்போ ஒரே இந்த 1ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்பதான் உள்ள வருது அப்படின்னா 60 பாகையுமே இருக்கும், 60 நிமிடமே இருக்கும். இப்ப ஒரு 10 பாகை கடந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க எத்தனை நிமிடம் இருக்கும்? 20 நிமிடம் இருக்கும் சார். 10 பாகை அப்படிங்கிறது கடந்துருச்சு. எவ்வளவு நிமிடம் கடந்திருக்கு? 40 நிமிடம் பேலன்ஸ் இருக்கும். 10 × 2 20 நிமிடம் கடந்துருச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 40 நிமிடம் இருக்கும். இப்ப இதே 20 பாகை கடந்துருச்சுன்னா 40 நிமிடம். 40 முடிஞ்சு 40 நிமிடம் கடந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு? 20 நிமிடம் சார். பேலன்ஸ் இருக்கிறது 10 பாகை. 10க்கு வந்து 2 நிமிடம் அப்படின்னு போட்டீங்கன்னா 20 நிமிடம் பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம வந்து கணிக்கவே போறோம். இது கிளியர் ஆயிருச்சு இல்லையா? ஒரு பாகை கடக்க சூரியன் வந்து 1 நிமிடம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்குவீங்க. ஒரு 2 கணிதம் போடும்போது உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த உதயத்தை வச்சுதான், இந்த உதயம் தான் வந்து ஒரு ஜாமக்கோள் பிரசனத்துல உயிர் போன்றது. பாரம்பரியத்துல லக்னம் அப்படிங்கிறது உயிர் ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல உதயத்தை வச்சுதான் எல்லாமே நடக்க போகுது. உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலம்னு அர்த்தம். சரிங்களா? அதை வச்சுதான் நம்ம எல்லா வகையான பலனுமே நம்ம வந்து பார்ப்போம். அப்ப இந்த உதயம் கணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப உதயம் கணிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, சூரியன் எந்த ராசியில் இருக்காருன்னு தெரியணும். தமிழ் மாதம்னு எடுத்துக்கலாமா? ஆமா சார். இப்ப தமிழ் மாதம் எடுத்துக்கலாம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதம்? தமிழ் மாதம் எத்தனாம் தேதின்னு எடுத்துக்கணும். எத்தனாம் தேதி அப்படிங்கறத கணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன், என்ன காரணம்? எத்தனாம் தேதின்னு தெரிஞ்சாதான் சூரியன் வந்து எத்தனை மாதம் வந்து கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும், எத்தனை பாகை வந்து கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஓகே. தமிழ் தேதி அவசியம். அதுக்கப்புறம் சூரிய உதயம் தெரியணும். சூரியனுடைய அஸ்தமம் தெரியணும். அஸ்தமனம் நீங்க எந்த ஊர்ல பாக்குறீங்களோ அந்த ஊரோட சூரிய உதய அஸ்தமனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆவணி மாசம் எடுத்துக்கிறதா வச்சுக்கலாமே. ஓகே. தமிழ் என்ன சார் சிம்மத்துல இருக்குமா? இப்ப தமிழ் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வந்து கணிதமா ஒரு எளிமையா இருக்கிறத சொல்றேன், அதுக்கப்புறம் நான் கடினமா எப்படி இருக்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இது வந்து ஒரு 10ஆம் தேதியா எடுத்துக்கலாம். இப்ப சூரிய உதயம் அப்படிங்கிறது ஒரு 6:15 AM எடுத்துக்கலாம். சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது ஒரு 6:15 எடுத்துக்கலாம். ஏன்னா 10 உங்களுக்கு வந்து பூதாகரமான கணிதங்கள் போட்டா உங்களுக்கு வந்து கத்துக்கணுங்கிற ஆர்வமே இருக்காது. கீழே PM போட்டுருங்க. ஓகே சரி. சரிங்களா? இப்ப என்னென்ன தெரியணும்? என்ன மாதம் தெரியணும்? தமிழ் மாதம். சரிங்களா? ஆவணின்னு தெரிஞ்சிருச்சு. தமிழ் தேதி எவ்வளவு? 10ஆம் தேதி. சூரிய உதயம் வந்து பாத்தீங்கன்னா 6:15. சூரிய அஸ்தமனம் 6:15. சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயத்தை வந்து கழிக்கணும். சூரிய அஸ்தமனத்தை கழிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டைம்ல போட்டுக்கணும்.
இப்போ 6:15 அப்படிங்கிறது வந்து ரயில்வே டைம் மாத்தினா எவ்வளவு? இது கூட ஒரு 12 மணி நேரத்தை கூட்டினீங்கன்னா ரயில்வே டைம் ஆயிடும். 18 15 18 இது கூட 6:15 வந்து நம்ம வந்து கழிச்சிடணும். சூரிய உதயம் வந்து என்னவோ அதை வந்து பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துல இருந்து கழிச்சிடணும். சூரிய அஸ்தமனத்தை ரயில்வே டைமா மாத்தும் போது 18 மணி 15 நிமிடம் ஆயிடுச்சு. சூரிய உதயம் வந்து 6:15 ஆயிடுச்சா? ஓகே, இப்ப எவ்வளவு வந்துச்சு? 12 மணி நேரம். 12 மணி நேரம். இது வந்து பாத்தீங்கன்னா பகலுடைய ராசிமானம் இருப்புன்னு எடுத்துக்கலாம், பகலுடைய இருப்புன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த பகல் 12ன்னு எடுத்துட்டோம் இல்லையா, இத வந்து 12 ராசிக்குமே பிரிச்சு கொடுக்கணும். எவ்வளவு வரும்? 1 மணி நேரம். 1 மணி நேரம். 1 மணி நேரம் வருதா? ஓகே. ஃபர்ஸ்ட் 12 வர மாதிரியே போட்டுறோம், உங்களுக்கு வந்து எளிமையா இருக்கிறதுக்காக பதிவு பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிமிடமா மாத்தணும். நிமிடமா மாத்திக்கணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுல இருந்தே பார்ப்போம். ஓகே, ஓகே. ஏன்னா ஆவணி மாசம் தானே எடுத்தோம், அதனால சூரியனை வந்து சிம்மத்துல அடைச்சிடலாம். சரிங்களா? இப்ப ஒரு ராசிக்கு வந்து 1 மணி நேரம் அப்படின்னு பாத்துட்டோம். இப்போ எத்தனாம் தேதி கடந்திருக்கு? 10ஆம் தேதி கடந்திருக்கு சார். 10 தேதி கடந்திருக்கா? அப்ப வந்து ஒரு தேதிக்கு எவ்வளவு கழிக்கணும்? 2 கழிக்கணுமா? அப்ப 10 தேதி கடந்துருச்சு. 20 நிமிடம். இத வந்து 1 மணி நேரம் அப்படிங்கறது 60 நிமிடமா எடுத்துக்கிறேன். இந்த 1 மணி நேரம் தான் 60 நிமிடம் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப சூரியன் வந்து 10 தேதி வந்து கடந்துருச்சு. அப்போ 10 × 2 அப்படிங்கறத ஒரு நாளைக்கு 2 நிமிடம் அப்படிங்கறத எடுத்துட்டு 10 நாளைக்கு உண்டான 2 நிமிடத்தை கழிக்கிறான். 5 2 20 எடுத்துக்கலாமா? ஆமா சார். இந்த 20 வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 20 கழிச்சா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 40 இருக்கும் சார். 40 இருக்கும். இது எந்த ராசியோட இருப்பு? சிம்ம ராசியினுடைய இருப்பு. ஏன்? ஆவணி மாசம்னால சிம்ம ராசியோட இருப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த இருப்பு இருக்கு இல்லையா, இந்த சிம்ம ராசி வந்து எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து 40 நிமிடம் இருக்குமா? இந்த 40 நிமிடத்தை சூரியனுடைய உதயம் என்னது? 6:15. 6:15 இருந்து இது கூட ஒரு 40 நிமிஷம் சேர்த்துனா எவ்வளவு வருதுங்க? 6:55. சரிங்களா? இப்ப இது அழிச்சிடலாம், இங்க போட்டுக்கலாம். ஆறு 15 to 6:55 ஒருத்தர் காலையில ஜாதகம் பார்க்க வர்றாரு அப்படின்னா, பிரசன்னம் பார்க்க வர்றாருன்னா என்ன உதயமா இருக்கும்? சிம்மம். சார், இது கூட 1 மணி நேரம் ஆட் பண்ணலாம். என்ன வரும்? 7:55. இந்த 1 மணி நேரம் எதுக்கு கூட்டுறோம்? அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த ராசிக்கு. ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம 12 மணி நேரம் பகல வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்கும்போது 1 மணி நேரம் வந்துச்சு. 60 நிமிடம் வந்துச்சா? ஆமா சார். 60 நிமிடத்தை நம்ம ஒரு மணி நேரமா நம்ம எடுத்துட்டோம். அப்போ 6:55 to 7:55 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்னி உதயமா இருக்கும். இது கூட 1 மணி நேரம் கூட்டுறோம். 7:55 to 8:55 வரைக்கும் துலாம். 8:55 to 9:55 வரைக்கும் விருச்சிகம். 9:55 to 10:55 வரைக்கும் தனுஷ். 11:55 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகரம். இது வந்து கும்பம்.
13:55 வச்சுக்கலாம் அல்லது 12:55 கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல பாருங்க, ஒவ்வொரு மணி நேரம் கூட்டிட்டு வந்துட்டோம். அதாவது 6:55 6:15 இருந்து 6:55 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்தா என்ன லக்னம்? சிம்ம லக்னம். 7:55 வந்தாருன்னா 6:55 to 7:55 வந்தாருன்னா கன்னி லக்னம். கன்னி. இதே மாதிரி வருது இல்லையா? இப்ப இந்த 7:55 கடகம் முறிஞ்சிருது, அதாவது 5:55 கடகம் முறிஞ்சிருது. சூரிய அஸ்தமனம் எவ்வளவு? 6:15. 6:15. இங்க எவ்வளவு நிமிடம் இருக்கு? உண்மை 20 நிமிஷம் இருக்கு. 20 நிமிடம் இல்லையா? ஆமா சார். இந்த நம்ம கழிச்சோம் இல்லையா 20 நிமிடம் 10 பாகை கலந்தது. ஆமா சார். அது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ 5:55 இருந்து 6:15 வந்தாருன்னா என்ன லக்னம்? சாயந்தரம் சிம்ம உதயம்னு எடுத்துக்கோ. சரிங்களா? சரிங்க சார். ஓகே, இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இப்ப நீங்க இது ஏன் வந்து இவ்வளவு இது பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க அந்த லக்ன உதயம் கண்டுபிடிக்கும் போது இவ்வளவு கணிதம் போட வேண்டியது கிடையாது. நீங்க ஒரு ராசிக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வந்து இப்போ ஒரு 10 மணிக்கு வர்றாருன்னு வச்சுக்கலாமே, 10 மணிக்கு வர்றாரு ஒருத்தர், நீங்க அது வரைக்கும் போட்டீங்கன்னா போதும். புரியுதுங்களா? புரியுதுங்க. எளிமையா இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, இந்த கணிதங்கள் ஏதாவது புரியாம இருந்தா சொல்லலாம். தமிழ் மாதம் என்ன தேதின்னு பாத்துட்டீங்க? ஆவணி மாதம். தமிழ் தேதி என்னது? 10 மணி 10ஆம் தேதி. சூரிய உதயம் வந்து 6:15, சூரிய அஸ்தமனம் வந்து 6:15 மாலை. அப்போ நம்ம பகல்ல எவ்வளவு இருப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய உதயத்தை வந்து கழிக்கணும். அப்போ சூரிய அஸ்தமனத்தை ரயில்வே டைம்ல மாத்திக்கணும். இந்த 6:15 அப்படிங்கிறத 18:15 மாத்திட்டோம். இது கூட ஒரு 12 மணி நேரத்தை ஆட் பண்றோம். இந்த 18:15 தான் இங்க வருது. இந்த 18 ரயில்வே டைமா மாத்தினதுக்கு அப்புறமா சூரிய உதயத்தை வந்து நம்ம வந்து கழிச்சிடறோம். சூரிய உதயத்தை கழிக்கும் போது 12 மணி நேரம் வருது. இந்த 12 மணி நேரம் எடுத்துட்டோம். 12 ராசிக்கு நம்ம 12 மணி நேரத்தை பிரிச்சு கொடுக்கும் போது 1 மணி நேரம் வருது. ஒரு ராசிக்கு உண்டான மணி நேரம் எவ்வளவு வருது? 1 மணி நேரம் வருது. 1 மணி நேரத்தை 60 நிமிடமா நம்ம மாத்திக்கலாம். 60 நிமிடம் வந்து 1 மணி நேரம் வருது இல்லையா? அதனால அந்த 60 நிமிடம் அப்படிங்கறத நம்ம வந்து மாத்திக்கலாம். அப்படி மாத்தும் போது சூரியன் வந்து ஏற்கனவே எவ்வளவு கடந்திருக்கு? எவ்வளவு தேதி கடந்திருக்கு? 10 டிகிரி கடந்திருக்கு. நம்ம 1 டிகிரினா எவ்வளவு நிமிடங்கள்னு பார்த்தோம்? 2 நிமிடங்கள்னு பார்த்தோம். அந்த 2 நிமிடத்தை 10 × 2 அப்படின்னு போட்டீங்கன்னா 20 நிமிடம் வருது. இத வந்து நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அந்த 60 நிமிடத்துல இருந்து 20 நிமிடத்தை கழிக்கிறோம். எதுக்காக? சூரியன் வந்து ஏற்கனவே கடந்தது 10 பாகை, அதனால 20 நிமிடத்தை நம்ம கழிக்கிறோம். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ? 40 நிமிடம் இருக்கு. சிம்மராசியில வந்து பாத்தீங்கன்னா 40 நிமிடம் இருக்கு. இந்த 40 நிமிடத்தை சூரிய உதயத்தோட கூட்டுறோம். 6:15 இருந்து 40 நிமிடத்தை கூட்டும் போது 6:55 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம உதயமா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மணி நேரமா நம்ம வந்து கூட்டிட்டு வரோம். சரிங்களா? இந்த கணிதம் தான் பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். மறுபடியும் இன்னொரு கணிதங்கள் எல்லாம் பார்ப்போம். யாராவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஐயா, இதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம சிம்மத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுமா? இல்ல தமிழ் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசி கடந்துட்டே வருவார். ஆமாங்க. அது தெரியுமா? இல்ல எழுதுட்டுமா? தெரியுங்க. இப்ப சித்திரை மாசம்னா மேஷத்துல இருப்பாரு, வைகாசி மாசம்னா ரிஷபத்துல இருப்பாரு, ஆனி மாசம்னா மிதுனத்துல இருப்பாரு. கோச்சார சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்காரோ அங்கதான் காலையில லக்னம் ஆரம்பிக்கும். பாரம்பரியத்திலும் சரி, இதுலயும் சரி. இப்ப ஆவணி மாசம்னால நம்ம சிம்ம எடுத்துக்கணும். இதே நம்ம அதனாலதான் ஆவணி மாசம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி. ஓகே. இதே வந்து புரட்டாசி மாசம்னா எங்க எடுப்போம்? புரட்டாசி மாசம்னா எடுப்போம். சரிங்களா? ஓகே, சிம்பிளா தான் இருக்கா? ஏதோ கடினமா அதாவது 30 நாள் அப்படின்றது வந்து 30 பாகையை அங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்படிதானங்க கணக்கு? ஆமா சார், ஆமா சார், அந்த மாதிரி. சரிங்க.
சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே என்னன்னா இப்போ 2-3 கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஒரு குழப்பற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த டிகிரி வச்சு எல்லாம் கணிக்கிறதெல்லாம் இருக்கும், அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? அதுல ரொம்ப எளிமையான முறையை நீங்க கத்துட்டீங்கன்னாவே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே சாஃப்ட்வேர்லயே வரப்போகுது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா கணிதம் தெரியாம இருக்கிறப்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்க மொபைல் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல யூஸ் ஆகும். எல்லா டைமும் நம்ம சாஃப்ட்வேர் நம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே சார், வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். சார் ஓகே, இப்ப இதுலயே பாருங்க, இன்னொன்னு பார்ப்போம். இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா தேதி வந்து மாத்துவோம். ஒரு 25ஆம் தேதினு எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? 25 சார். தமிழ் தேதி 25. தமிழ் தேதி 25னா 50 நிமிடம் கழிச்சுக்கணும் சார். 50 நிமிடம் கழிக்கணும். எதுல இருந்து கழிக்கணும்? ஒரு ராசிக்கு வந்து பிரிச்சு கொடுத்த 60 நிமிடத்துல இருந்து 50 நிமிடத்தை கழிக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 நிமிடம். 10 நிமிடம் இருக்கு. இது எது கூட கூட்டணும்? சூரிய உதயத்தோட சூரிய அஸ்தமனம். சூரிய உதயத்தோட கூட்டணும். அஸ்தமனம் கிடையாது, சூரிய உதயம். ஓகே. 6:15 இருந்து இது கூட வந்து ஒரு 10 நிமிடத்தை ஆட் பண்ணிக்கணும். 6:25. அப்போ 6:15 இருந்து 6:25 ஒருத்தர் ஜாதக பார்க்க வந்தாரு, ஒரு பிரச்சனை பார்க்க வர்றாரு அப்படின்னா என்ன உதயமா இருக்கும்? சிம்ம உதயமா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. 6:25 to 7:25 சார். 7:25. கன்னி. துலாம் 7:25 to 8:25. 8:25. ஓகே. 8:25 to 9:25 சார். அடுத்தது 9:25 to 10:25 சார். ஓகே. 10:25 to 11:25. 11:25 to 12:25. ஓகே. மீனம் 12:25 to 13:25 சார். 13:25. மேசம் 13:25 to 14:25 சார். ரிஷபம் 14:25 to 15:25. 15:25 to 16:25. கடகம் 16:25 to 17:25. இப்ப இதோட முடிஞ்சிருது. இன்னும் பேலன்ஸ் இருக்கா? இருக்கு சார். சூரிய அஸ்தமனத்துக்கு இங்க கழிச்சு இல்லையா 50 நிமிடம் இருக்கும். 5:25 இருந்து 6:15 வரைக்கும் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம், சிம்ம உதயம், உதயம்னு எடுத்துக்கோம், லக்னம் எடுத்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த சாஃப்ட்வேர்ல பாப்பீங்க இல்லையா, நான் ஒரு சாஃப்ட்வேர் சொல்றேன், நீங்க அதுல பாப்பீங்க, அதுல லக்னம்னு இருக்கும். ஆமா சார், ஆமா சார். உதயம்னு இருக்கும், லக்னம் இருக்கும். நீங்க லக்னம்னு பழகிட்டீங்கன்னா லக்னத்தை தான் பாப்பீங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே உள்வட்ட கிரகத்தை பார்த்து தானே பழக்கமா இருக்கும். ஆமா சார். அப்ப என்ன பண்ணுவோம், உள்ளதான் கண்ணு போகும், நம்ம வெளியே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டோம். அதனாலதான் உங்களுக்கு அந்த படிப்படியா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பா சார். சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம கழித்தோம்ல சார் அந்த 50 நிமிடம். ஆமாங்க. அந்த 50 நிமிடம் எந்த கணக்குல சார் பிறகு இது பகல்? இந்த 50 நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே கழிச்சிட்டோமா, காலையில கலந்துருச்சா? ஆமா ஆமா. அந்த 50 நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து ஆட் ஆகும். ஓகே சார், ஓகே சார். இப்ப இங்க பாருங்க 17:25 வரைக்கும் வந்து ஆமா என்ன வருதுங்க? கடகம் வருது. இப்ப சூரிய அஸ்தமனம் என்ன டிகிரி, என்ன எத்தனை மணிக்கு? சூரிய அஸ்தமனம் 6:15. இப்ப இது பாருங்க, இப்ப எவ்வளவு நிமிடம் இருக்குது? 50 நிமிடம் வரும். ஆமா சார். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்டே கழிச்ச நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து ஏட் ஆகுது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். சரிங்களா? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா?
எல்லாமே சாஃப்ட்வேர்ல வந்துருது. நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இது கொடுக்குறேன். ஓகே சார், ஓகே. சரிங்களா? ஓகே சார், புரியுற மாதிரி இருக்கா? சொல்லுங்க. புரியலன்னா கூட சொல்லுங்க, மறுபடியும் திரும்பி சொல்லி தரேன். புரியுது சார். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க. சொல்லுங்க. இப்போ இது முதல்ல வந்து நீங்க வந்து 10x2 போட்டு 20 போட்டீங்க. இப்போ செகண்ட் டைம் போடும்போது யாரோ ஒரு 50 சொன்னாங்க, டக்குன்னு போட்டீங்க. கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் என்ன மாதிரி இருக்கிறோம். அதான் என்ன மாதிரி ஸ்லோ பிக்கப் இருக்கும். அதை போட்டுட்டு போட்டீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிருங்க. அவங்க சொல்லும்போது கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது 25 போட்டீங்க, 25x2 போடல அந்த கணக்கு வரும்போது, அதனாலதான். ஓகே ஓகே. இங்க பாருங்க, தமிழ் தேதி வந்து 25ஆம் தேதி. ஒரு பாய்க்கு எவ்வளவு நிமிடம் சொல்லிருந்தோம்? 2. சரிங்களா? அப்ப அந்த 2 நிமிடத்தை வந்து பாத்தீங்கன்னா 25x2 50ன்னு வந்துருச்சு. அதை வந்து நான் கரெக்ட் போட்டேன். பேலன்ஸ் 10ன்னு நம்ம போட்டோமே. போட்டோங்கய்யா. இல்ல சரிங்க, அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே சார், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரிங்களா? நம்ம பலன் பாக்குறதுல முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்கணும். இருந்தாலும் கணித முறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து கொடுக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே ஓகே. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு தான் கொடுக்குறோம். நிறைய வகுப்புல சொல்லி கொடுக்குறது கிடையாது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எதுவுமே தெரியல சார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரியாம இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நான் கொடுக்குறேன். கண்டிப்பா சார், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், யாருக்கு நல்லா ஜாமக்கோல் வரும்? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல சார். சரிங்களா? உங்ககிட்ட கத்துற உங்களுக்கு தான். புதுசா எல்லாம் கிளப்பி விடாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் கொலகான்ல இருக்காங்க. ஓகே சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நல்லா ஜாமக்கோல் வரும் அப்படின்னா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய கிரகங்கள்லாம் எது? ராகு கேது. ஓகே. சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு தான் சூரியனை சுத்தி வருது. ஆமா சார். சரிங்களா? அப்ப சுக்கிரன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். ஓகே. இப்போ இந்த சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அசுரகுரு. இந்த ராகு கேதுகளை கட்டுப்படுத்துறது சுக்கிரன். அந்த அமைப்புல எடுத்துக்கலாம். ஆமா சார். சரிங்களா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுடைய நட்சத்திரங்களா எது? திருவாதுரை, சுவாதி, சதயம். சுவாதி, சதயம், அஸ்வினி, அஸ்வினி, மகம், மூலம், மூலம், பரணி, பரணி, பூரம், பூரம், பூராடம். இப்போ இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாமக்கோல் பிரசனத்துடைய ஒரு தன்மை வந்து எளிமையா கத்துக்கணும், அல்லது அது மேல ஒரு ஈடுபாடு வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படி வச்சுக்கலாம். இந்த நட்சத்திரத்திலேயே பிறந்துக்கலாம். சரிங்களா? இந்த நட்சத்திரத்துல ஒண்ணு லக்ன புள்ளி இருக்கலாம், அல்லது சந்திரன் இருக்கலாம், சரிங்க சார், அல்லது சூரியன் இருக்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடா எடுத்துக்கோங்க. சரிங்க சார். சரிங்களா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார், கண்டிப்பா. இதுக்கப்புறமா ரெண்டாவது அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ, அல்லது கேது திசையோ கேது புத்தியோ, கேது திசையா இருக்கலாம் அல்லது கேது புத்தி, எந்த திசையில கேது புத்தியா கூட இருக்கலாம், அல்லது சுக்கிர திசையா இருக்கலாம், அல்லது வேற எந்த திசையில வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர புத்தி நடக்கலாம். தற்காலிகமா நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனத்து மேல ஒரு ஈடுபாடு அதிகமா வரும். இது வந்து செகண்ட் கிரேட் அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? மூன்றாவது கிரேட் அப்படின்னா இப்போ ஒரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்ப லக்னம் எடுத்துக்கலாம், லக்னம்னு எடுத்துக்கலாம். லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு, கேது, சுக்கிரன், இந்த மூணு ஏதாவது சம்பந்தப்படலாம், அல்லது ராசியில சம்பந்தப்படலாம். ராசி ஏதோ ஒரு ராசி இருக்குன்னு வச்சுக்கலாமே, தனுசு ராசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோ ராகு கேதுவோ சம்பந்தப்பட்டாலும் போதும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாமக்கோல் பிரச்சனை எளிமையா வந்துடும். சரிங்களா? இப்ப வகுப்புல இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் இந்த அமைப்பு இல்லாம இருந்தா சொல்லலாம், ஏன்னா ஆய்வு பண்றதுக்கு யூஸ் ஆகும்.
எனக்கு துலா லக்னம் சார், சுவாதி நட்சத்திரம் வருது சார், துலா லக்னம். ஓகே, இதுல வந்துருச்சா? ஓகே, அடுத்தது இது இல்லாம இருந்தா சொல்லுங்க, இருந்தா ஓகேன்னு சொல்லுங்க. இருக்கு சார். ஓகே இருக்கு சார், எல்லாம் இருக்கு சார். ஓகே சார் எனக்கு இல்லையே. இருக்கு சார். என்ன அமைப்பு வருதுங்க உங்களுக்கு? பேர் சொல்லி சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. சார் எனக்கு மகர லக்னம் இப்படி இல்லையே எனக்கு. இல்ல மேடம், உங்களுக்கு இந்த நட்சத்திரம் இருக்கலாம். இந்த நட்சத்திரத்துல எதுவும் இல்ல சார். ஓகே, அதை விட்டுருங்க. ஓகே, இப்ப என்ன திசா புத்தி ஓடுது? திசா புத்தி வந்து ராகுவோட திசையோ அல்லது ராகுவோட புத்தியோ இருக்கலாம். எந்த திசையோட புத்தி இருக்கலாம்? ராகு புத்தி இருக்கலாம், கேது புத்தி இருக்கலாம். இப்ப புதன் திசை குரு புத்தி. என்னங்க? புதன் திசை குரு புத்தி. புதன் திசை குரு புத்தி. ஓகே, அதை ஆய்வு பண்ணுவோம். சூரிய தசை புத்தி நடக்குது. சுக்கிர புத்தி நடக்குது. ஓகே, அம்மா, ஏன்னா இது புதன் தசை குரு புத்தி வந்து என்ன ஸ்டார்ல இருக்குங்க? சார் புதன் புதன் இருக்கு. சுவாதியில் இருக்கு சார். அதான் கேக்குறேன். அதுக்கு வாங்க, அது அங்க வந்துரும். ஓகேங்களா? அது அடுத்த கிரேடா எடுத்துக்கோங்க. திசாநாதன் வந்து பாத்தீங்கன்னா சுவாதியில் இருக்கிறதுனால வந்திருக்கீங்க. ஏன்னா பெரும்பாலும் இது பல பேருடைய ஜாதக அமைப்புல நான் பார்க்கும்போது அதுல கிடைச்சதுதான் இது. ஏன் வந்து அவங்களுக்கு ஈஸியா வருது? கடந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜோதிடமே தெரியாம ஒருத்தர் வந்தாரு. பாத்தீங்கன்னா அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு, லக்னம் அங்கதான் இருக்கு, சந்திரன் அங்கதான் இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா எடுக்கிறாரு. பலன் எடுக்கும்போது குரூப்ல பதிவு பண்ணும்போது நிறைய பலன்கள் எடுத்தாரு. அப்ப இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணி தான் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது ஒரு அடிஷனல் பாயிண்ட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு கான்பிடன்ட் கொடுக்குமா கொடுக்காதா? நம்மளுக்கு நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் கொடுக்குமா கொடுக்காதா? ஐயா வணக்கம், எனக்கு நீங்க வரதராஜன் பேசுறேங்க. ஐயா நீங்க இதுல எதுவுமே எனக்கு வரலைங்க. லக்னமும் வரல, ராசி வரல, சூரியனும் வரலைங்க. கொடுங்க, ஆய்வு பண்ணி பார்ப்போம். உங்க ஜாதக குரூப்ல பதிவு பண்ணுங்க, ஆய்வு பண்ணி பார்ப்போம். சுக்கரன் மட்டும் மூல நட்சத்திரத்துல நிக்குது. ஓகே, இப்ப என்ன திசை ஓடுது? சனி திசை சுக்கர புத்தி. அப்ப சுக்கிர புத்தி இங்க வந்துருச்சு. நான் இங்க என்ன சொன்னேன்? என்னங்க? அதாவது ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்கலாம். சரிங்க. புத்தியில எது வேணாலும் நடக்கலாம். இப்ப சுக்கிர புத்தி நடக்குது இல்லையா உங்களுக்கு? சனி திசையோ ராகு சுக்கிர புத்தி. ஆமாங்க. அதனால நீங்க வந்திருக்கீங்க. ஓ சரி சரி, புரியுதுங்களா? ஓகே சார். ஏன்னா அந்த இணைப்பு அங்க வருது. சுக்கிரன் ஆல்ரெடி மூலத்துல இருந்து இருக்குன்னு சொன்னாங்க சார். அதுவும் ஆல்ரெடி உள்ளார தானே சார் இருக்கு? இருக்கு சார். லக்னாதிபதியே வந்து சுக்கிரன் இருந்தா அது மாதிரி வருமா? வரும் சார், தாராளமா வரும். அதான் சொன்ன இல்லையா, லக்னம் சந்திரன் சூரியன் இந்த இருந்தாலும் வரும். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா தனுசு லக்னம், லக்னம் வாங்கின புள்ளி வந்து போராடம். போராடம். ஆமா, சிம்ம ராசி பூர நட்சத்திரங்க. அருமைங்க அருமைங்க, கண்டிப்பா நல்லா கத்துக்குவீங்க, சூப்பரா கத்துக்குவீங்க. ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா பல இது யாரும் ரிசர்ச் பண்ணல, நமக்கு வந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தன்மைகள் எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பா. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல படிச்சுட்டு போயிட்டாங்க. இது போக நிறைய ஜாதகம் பாக்குறவங்களும் அனலைஸ் பண்ணி பாக்குறேன், அவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்துச்சு. அதனால சரி உங்களுக்கு ரூலா ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா. ஓகே, மகிழ்ச்சி சார். எனக்கு சுக்கிரதசை சார், சுக்கிரதசை நடக்குது இப்போ. சுக்கிரதசை அருமைங்க அருமைங்க, சூப்பரா கத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இந்த இன்ட்ரெஸ்ட்? ஐயா தசை முடியற வரைக்கும் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அப்படி கிடையாது, நல்லா வந்துரும், இப்பவே நல்லா வந்துருமே. ஓகே, இன்னொரு 10 வருஷம் இருக்கு. தாராளமா பண்ணலாம், நிறைய 10 வருஷம் நிறைய சாதிக்க முடியும் சார். சுக்கிரன் வீட்டுல ராகு இருக்கு, அதுவும் எடுத்துக்கலாமா? சுக்கிரன் வீட்டுல ராகு இருக்கிறத விட இந்த நட்சத்திர ரீதியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு பலனா எடுத்துக்கலாம். ஓகே, முக்கியமான சொல்லும் போது சார் திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்காரு நம்மளுக்கு. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் போவோம். ஓகே, கவிப்புன்னு எடுத்துக்கோங்க, கவிப்புன்னு டைட்டில் எழுதிக்கோங்க. கவிப்பு அப்படிங்கிறது மூல நூல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குடை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. குடை பிடிக்கிற மாதிரி இருக்குமாமா, கவுத்துரும், நம்மளை கவுக்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவருடைய மறைக்கப்பட்ட சேதாரங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே இந்த கவிப்பு மூலியமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஒருவருடைய இழப்பு நஷ்டங்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாமே இந்த கவிப்பு மூலியமா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்ம கவிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சூரிய வீதி வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
இந்த ஜாமகோல் பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான வீதிகள் வந்து சூரியன் இருக்கிறதாக சொல்றாங்க. மூன்று வகையான வீதிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஐயா அந்த 3 வீதியை சொல்லுங்க, என்னன்னு எழுதுறது சரியா தெரிய மாட்டேங்குது, சொல்லுங்க. தெரிய மாட்டேங்குதுங்களா? ஆமா. ஒண்ணு வந்து மேஷ வீதி, இன்னொன்னு வந்து ரிஷப வீதி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மிதுன வீதி. கோச்சார சூரியன் வந்து இப்ப இந்த இடத்துல 1ன்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து என்ன மாதம்? வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம். இந்த கோச்சார சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மாதங்களை சஞ்சாரம் பண்ணும்போது சூரியனோட வீதி என்னதுங்க? மேஷ வீதி. சரிங்களா? இந்த 4 ராசிகள்ல கோச்சார சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது சூரியனோட வீதி என்னது? மேஷ வீதி. சரிங்களா? இப்ப இதுக்கு ஆப்போசிட்ல என்னது? 7ஆம் வீடு எது எடுத்துக்கலாம்? இந்த 4 ராசி வருதா? ஆமா சார். என்னென்ன ராசி? இது என்ன ராசி வருது? மகரம் கும்பம். அதாவது கார்த்திகை மாசம், மார்கழி மாசம், தை மாசம், மாசி மாசம். இந்த 4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கோச்சார சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது சூரியனோட வீதி வந்து பாத்தீங்கன்னா மிதுன வீதி. சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிறதுல என்னது? ரிஷப வீதி. பேலன்ஸ் இருக்கிறது வந்து ரிஷப வீதி. ரிஷப வீதி. சரிங்களா? அதாவது புரட்டாசி மாசம், ஐப்பசி மாசம், அதுக்கப்புறம் பங்குனி மாசம், சித்திரை மாசம் வந்து ரிஷப வீதின்னு எடுத்துக்கணும். கோச்சார சூரியன் இந்த 4 மாசத்துல சஞ்சாரம் பண்ணும்போது ரிஷப வீதி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப சூரியன் வந்து எந்த வீதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு? மிதுன வீதி. மூணாவது வீடா? மிதுன வீதியா? மிதுன வீதி. ஓகே. சரி, இதுதான் சந்தேகம் இருக்கா? இந்த ஜாமகோல் பிரசன்னத்துல கவிப்பு கண்டுபிடிக்கிற வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் வீதியுடைய தெரிஞ்சாதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். வீதியை வச்சுதான் நம்ம வந்து கணிதம் போடுவோம். சரிங்களா? அந்த வீதி வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டாதான் நம்ம கணிதத்துக்குள்ள போகும்போது ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த அமைப்புல அதாவது வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாசம் கோச்சார சூரியன் சஞ்சரிக்கும் போது மேஷ வீதியா இருக்கும். இதுக்கப்புறம் புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி, சித்திரையில வந்து கோச்சார சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது சூரியனோட வீதி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீதியா இருக்கும். ஐப்பசி, அதாவது கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 4 மாதங்கள்ல கோச்சார சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது மிதுன வீதியா இருக்கும். சரிங்களா? இதுல யாராச்சும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார். ஓகே. இப்ப இதுல பாருங்க, கவிப்புடைய ரூல் எழுதிக்கோங்க. ஆறுடம் முதல் கவுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஆறுடம் முதல் உதயம் வரை எண்ணி கண்ட தொகையை, எத்தனை ராசி வருதோ அத்தனை எண்ணி கண்ட தொகையை சூரிய வீதி எதுவோ, சூரிய வீதி எதுவோ அந்த வீட்டுல இருந்து எண்ணி எந்த ராசி வருதோ அதுதான் கவிப்பு ராசி. ஆறுடம் முதல் உதயம் வரை எண்ணி கண்ட ராசி தொகையை ரிப்பீட் பண்ணாம இருங்க சார். ஒருத்தவங்க ரிப்பீட் பண்றாங்க, சரியா கேட்க மாட்டேங்குது சார். ஓகே.
சொல்லுங்க சார். ஆரிடம் முதல் உதயம் வரை எண்ணி கண்ட தொகை எதுவோ சார் ப்ளீஸ் மியூட் ஆல். உங்களுக்கு பேசுகிற யாராவது டவுட் இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு ஆன் பண்ணி பேசுங்க. ஏன்னா பக்கத்துல எரிச்சல், அந்த நாய் சவுண்டு நிறைய இறைச்சல் வருது. முருகேசன் சார் உங்களுக்கு நிறைய இறைச்சல் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செந்தில்குமார் சார் அவங்களுக்கு இறைச்சல் வருது. ஐயா அந்த ரூல் திருப்பி சொல்லுங்க ஐயா, திருப்பி ப்ளீஸ் ரூல் ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. அதாவது ஆரிடம் முதல் உதயம் வரை எண்ணி கண்ட தொகை எதுவோ. சரிங்க. இப்ப இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இது வந்து ஆரிடமா? ஆரிடம் வந்து மேஷ ஆரிடமா? ஆமாங்க. உதயம் வந்து எங்க இருக்கு? துலாத்தில் இருக்கு. துலாத்தில் இருக்கு. சரிங்களா? இப்ப ஆரிடத்துல இருந்து 1 எண்ணினீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7 வருதா? ஆமா 7 வருது. கோச்சார சூரியன் எங்க இருக்கு? விருச்சிகத்தில் இருக்கு. விருச்சிகத்தில் இருக்கா? விருச்சிகத்தில் இருக்கும்போது சூரியனோட வீதி என்னது? சூரிய வீதி வந்து மூணாவது அப்படிங்கிறது மிதுன வீதி. சரிங்களா? இந்த மிதுன வீதி அப்படிங்கிறது ஆரிடத்துல இருந்து உதய வரைக்கும் என்ன 7 வருதா? 7 வருதுங்க. இத வந்து மிதுனம் அப்படிங்கறத 1ன்னு வச்சு எண்ணணும். மிதுனத்துல இருந்து எண்ணணும். இதுதான் மிதுன வீதி. அங்கிருந்து எண்ணணும். இதுல இருந்து 7வது வீடு எங்க வருது? தனுசுல வருது. தனுசுல கவிப்பு அப்படின்னு எழுதிக்கணும். ஆரிடத்துல இருந்து உதய வரைக்கும் எண்ணி எத்தனை ராசி வருதோ அந்த ராசியோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா சூரிய வீதியில இருந்து எண்ணி எந்த ராசி வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு ராசி அப்படிங்கிற பேர். சார் நீங்க வந்து இப்ப ஒரு நிமிஷம் சார், இப்ப 3ன்னு சொல்லிட்டு மிதுன வீதின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எடுக்கும் போது மேஷ வீதியில மிதுனத்துல 1ன்னு போட சொல்றீங்க. அதுல இருந்து என்னங்கிறீங்களா? இதுதான் இங்க இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 1ன்னு போடுறீங்க. இது உங்களுக்கு லாஜிக்காக தான் உங்களுக்கு 1, 2, 3ன்னு போட்டது. ஓகே சார். எங்க இருந்து தொடங்குவீங்க? மிதுன வீதியில இருந்து தான் தொடங்கணும். ஆமா சார். சரி, இங்க பாருங்க 1ன்னு அழிச்சிடுறேன். ஓகே, இப்ப இங்க இருந்து என்னங்க? இப்ப கோச்சார சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசியில் இருக்கு? விருச்சிக ராசியில இருக்குங்க. விருச்சிக ராசியில இருந்தா எங்க வரும்? சூரியனோட வீதி என்னது? மிதுன வீதி. சூரிய மிதுன வீதி இங்க இருக்குமா? ஆமா மிதுன சார். வீதியா? ஆமா சார். ஆரிடத்துல இருந்து உதய வரைக்கும் எண்ணீங்கன்னா எத்தனை தொகை வருது? ஆரிடத்துல இருந்து 7 வருது சார். 7 வருதா? இது எங்க இருந்து எண்ணுவீங்க? அங்க மிதுனங்கிறதுல இருந்து எண்ணிக்க வேண்டியது. மிதுனத்துல இருந்து எண்ணினீங்க எங்க வருது கவிப்பு? தனுசுல வருது சார். அதுதான் 1ன்னு போட்டேன். அங்க 1ன்னு வச்சு உங்க நீங்க எண்ணிக்கோங்கன்னு போட்டேன். ஓகே சார். சரிங்களா? இப்ப இந்த ரூல் உங்களுக்கு குழப்ப மாதிரி இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு ஓகே. இதுக்கு ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். இப்ப பாருங்க, எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இதுல அப்படிங்கறத ஆரிடம்னு வச்சுக்கோங்க. முதல்ல வருதா அப்படிங்கிறது? ஆமா சார். அப்படிங்கறது உதயம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரிடம் முதல் வருதா? உதயம் 2வது வருதா? அப்ப ஆரிடத்துல இருந்து உதய வரைக்கும் என்னணும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிடத்துல இருந்து உதயம் வரைக்கும் எத்தனை ராசி வருதோ, எத்தனை எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கைய கோச்சார சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அது வந்து என்ன வீதி வருதோ அந்த வீதியிலிருந்து எண்ணி வர்றதுதான் வந்து கவிப்பா இருக்கு. இப்ப இது மறக்குமா? ஆரிடத்துல இருந்து உதயம் வரைக்கும் என்ன அப்படின்ட்டு? இல்லைங்க சார். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, உதயத்துல இருந்து எண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு ரூல் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். இது ஆரம்ப காலத்துல படிச்சது, அதனால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது இந்த மாதிரி ஆரிடத்துல இருந்து உதயம் வரைக்கும் என்னன்னீங்கன்னா என்ன தொகை வருதோ அதுக்கு 2-3 உதாரணங்கள்லாம் பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சு. சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே சார். இது அழிச்சிடலாமா? இது சம்பந்தமா டவுட் கேட்க மாட்டீங்களா?
இல்லைங்க சார். ஓகே. ஏன்னா ஒரு சிலருக்கு போர்டு தெரிய மாட்டேங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீதிகள்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வீதி மட்டும் சொல்லுங்க. கோச்சார சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் இருக்கு அப்படின்னா என்ன வீதியா இருக்கும்? ரிஷப வீதி சார். ரிஷப வீதி. ஓகே. ரிஷப வீதி சார். கோச்சார சூரியன் துலாத்தில் இருக்கும்போது என்ன வீதி? ரிஷப வீதி. ஓகே. கோச்சார சூரியன் ரிஷபத்தில் இருக்கு. மேஷ வீதி சார். மேஷ வீதி. ஓகே. கோச்சார சூரியன் வந்து தனுசில் இருக்கு. மிதுன வீதி சார். மிதுன வீதி. ஓகே. கோச்சார சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கு. மிதுன வீதி சார். மிதுன வீதியா? கன்ஃபியூஷன் இல்லையா? ஒண்ணும் இல்ல சார். ஓகே. கோச்சார சூரியன் வந்து ஆவணி மாசத்தில் இருக்கு. சிம்மத்தில் இருக்கு. மேஷ வீதி சார். மேஷ வீதி. ஓகே. கோச்சார சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கு. ரிஷப வீதி சார். ரிஷப வீதி. ஓகே. கோச்சார சூரியன் வந்து விருச்சிகத்தில் இருக்கு. மிதுன வீதி. மிதுன வீதி சார். மிதுன வீதி. ஓகே. கோச்சார சூரியன் கடகத்தில் இருக்கு. மேஷம். மேஷ வீதி. மேஷ வீதி. சார் எல்லாத்துக்கும் புரியுதா? ஒரு சிலர் மட்டும் தான் சொல்றாங்க. புரியுது சார். இப்ப கோச்சார சூரியன் வந்து மிதுன வீதி சார். மிதுன வீதி. கோச்சார சூரியன் மிதுனத்தில் இருக்கு. மேஷ வீதி. கோச்சார சூரியன் வந்து கண்ணில ரிஷப வீதி. சரிங்களா? இதுல யாருக்குமே கன்ஃபியூஷன் இல்லையா? இல்லைங்க சார். இது அழிச்சிடலாம். ரூல் சொல்லுங்க யாராச்சும். ஆருடம் முதல் உதய வரை உதயம் வரை எதுவோ சூரிய வீதி எதுவோ அதிலிருந்து எண்ணி எந்த வீடு வருகிறதோ அந்த ராசியில் கவிப்பு போட வேண்டும். ஓகே, சூப்பர். இப்ப பாருங்க, கோச்சார சூரியன் உள்ள பாத்துக்கோங்க. எந்த வீதின்னு நீங்க எடுத்துக்கோங்க, மைண்ட்ல எடுத்துக்கோங்க. ரிஷப வீதி. இப்போ ரூல் சொல்லுங்க, ரூல் சொல்லி சொல்லுங்க. ஆருடம் முதல் உதயம் வரை எண்ணிக்கண்ட தொகையை சூரிய வீதி எதுவோ சூரிய வீதி எந்த வீட்டில் வருகிறதோ அந்த வீடு கவிப்பு. ஓகே, இப்ப சார் இருங்க சொல்லட்டும், ஒவ்வொருத்தரா சொல்லட்டும். இப்ப இதுல பாருங்க, ஆருடம் முதல் உதவி வரைக்கும் எண்ணிங்கன்னா எத்தனை வருது? 2 வருது சார். 2 வருதா? இந்த 2 எடுத்துக்கோங்க. இப்ப இது கோச்சார சூரியன் வந்து ரிஷப வீதியில இருக்கு சார். ரிஷப வீதியில இருக்கு சார். ரிஷப வீதியில இருக்கா? ரிஷப வீதியில இருக்கணுமா? அப்ப இங்க இருந்து 2வது வீடு எங்க வரும்? மிதுனத்துல வருது சார். மிதுனத்துல வந்து கவிப்பு. ரூல் மறக்காது இல்லையா? ஆருடம் முதல் உதவி வரைக்கும் என்னணும், அதுக்கப்புறம் சூரியன்ல இருந்து என்னணும்ட்டு மறக்காது. ஓகே, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். சரி, அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது மேஷ ரிஷபம் மிதுனம் தவிர வேற எதுவும் வராது. ஆமா, வேற எதுவும் வராது. 3 பாயிண்ட் தான் வரும். சரிங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. ஆருடம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி, உதயம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மம். வீதி வருது சார். அப்ப வந்து 12ஆம் ரூல சொல்லுங்க. ஆருடத்துல இருந்து உதயம் வரைக்கும் எண்ணும்போது எத்தனை வருது? 12வது வருது சார். 12 வருது சார்.
இது வந்து சூரியனோட வீதி எது? மிதுன மிதுன வீதி சார். மிதுன வீதி. அப்ப மிதுனத்துல இருந்து எத்தனை வேணும்? 12 வேணும். ரிஷபத்துல கவிப்பு. ரிஷபத்துல விழுது சார். ரிஷபத்துல கவிப்பு. சூப்பர். இவ்வளவுதான் சார் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. இன்னும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னும் புரியாம இருக்கிற கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. சொல்லுங்க. ஆறுடம் உதயம் வரை என்னன்னா 6 சார். அது சூரிய வீதி வந்து மேஷ வீதி சார். சூரியன் இருப்பது வந்து மேஷ வீதி சார். கன்னி கவிப்பு சார். ராசி கவிப்பு. உதயம் 6 இடத்துல இருந்து உதயம் வரைக்கும் இருந்தீங்கன்னா 6 வருது. சூரியன் மிதுனத்துல இருக்கிறதுனால மேஷ வீதி. மேஷத்துல இருந்து 6ஆவது வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்னி வருது. கவிப்பு. இது புரியுதுங்களா? புரியுது சார். ஆறுடமும் உதயமும் ஒரே இடத்துல இருக்கு. ஒரே இடத்துல சார். அப்போ ஒண்ணு சூரியன் வந்து மேஷ வீதியில இருக்கு சார். அப்போ வந்து மேஷம் தான் கவிப்பா வரும். மேஷம் தான் சார் கவிப்பு. ஓகே. மேஷத்தில் கவிப்பு. ஓகே சூப்பர். 6 இடத்துல இருந்து உதயம் வரைக்கும் வந்தீங்கன்னா 1 தான் வருது. சூரியன் வந்து சிம்ம ராசியில இருக்கிறதுனால மேஷ வீதியில் இருக்கு. அதனால மேஷத்துல வந்து கவிப்பு. மேஷத்துல இருந்து 1 இருக்கிறதுனால மேஷத்திலேயே கவிப்பு அப்படின்னு. ஆறுடம் முதல் உதயம் வரை என்ன 4 வருது சார். சூரியன் இருக்கிறது வந்து ரிஷப வீதி சார். ரிஷப வீடு 1ஆம் வீடு எடுத்தோம்னா சிம்மத்துல வந்து கவிப்பு வரும் சார். ஓகே. 6 இடத்துல இருந்து உதயம் வரைக்கும் இருந்தீங்கன்னா 4 வருது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீதியா இருக்கு. அப்ப ரிஷபத்தில் இருந்து 4ஆம் வீடு அப்படிங்கிறது சிம்மத்துல கவிப்பு. சூப்பர். இப்போ உதயமா 6 இடம் வந்து எப்படி வரும்னு சொன்னா கிளாக் வைஸ்ல வரும்னு சொன்னோம் இல்லையா? ஆமா சார். இந்த ஜாம கிரகங்களும் கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். சரிங்களா? 6 இடம் வந்து ஒரு ராசி நகரும் போது இங்க பாருங்க, இந்த இடத்துல 6 இடம் இருக்கா? அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல 6 இடம் இங்க வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆமா சார். இப்ப பாருங்க, ஒரு ராசி முன்னாடி வந்துருச்சா? கவிப்பு அப்படிங்கிறது பின்னாடி ஒரு ராசி வரும். சரிங்களா? 6 இடம் வந்து இப்ப பாருங்க, இப்ப கவுண்ட் பண்ணுங்க. இந்த 6 இடத்தை அடிச்சிருங்க. உதயம் 3ஆவது இடம் சார். ஓகே. மேஷ வீதி. மேஷத்துல இருந்து 3 இடத்துல கவிப்பு வந்து மிதுனத்துல வரும் சார். இது வந்து ரிஷப வீதி சார். 6 இடத்துல இருந்து உதயம் வரைக்கும் இருந்தீங்கன்னா 3. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கா? அப்ப ரிஷப வீதி தானே? அப்ப ரிஷப வீதியில இருந்து 3 இருந்தீங்கன்னா என்ன வரும்? உதயத்துல வந்து கவிப்பு. கடகத்துல வரும் சார். கடகத்துல கவிப்பா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்த 6 இடத்துக்கு கவிப்பு வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. 6 ஒரு ராசி நகரும் போது கவிப்பு ஒரு ராசி பின்னாடி வருதா? ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது இல்லையா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 6 இடம் மாறுறதா எடுத்துக்கோங்க. இதுக்கு 2ஆம் இடம் சார். ரிஷப வீதி. அப்ப வந்து 6 இடத்தோடயே சேர்ந்து இருக்கும் சார் கவிப்பு. 6 இடத்துல இருந்து உதயம் வரைக்கும் இருந்தீங்கன்னா 2 வருது. மிதுனத்துல வரீங்க. இப்ப சூரியனோட வீதி வந்து
ரிஷப வீதியில் இருக்கு. அப்ப ரிஷபத்துல இருந்து 2 அப்படின்னா என்னது? கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 6 இடத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு வருது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 6 இடம் தானே டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கு, ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா மாறுது இல்லையா? அப்ப 6 இடத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 இடம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ யோசிக்கலாம், இப்போ ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரமா இருக்கா இல்லையா? 1.5 மணி நேரத்துல ஒரு 10 கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாமே, ஜாமகங்களும் அங்கேயே தானே இருக்க போகுது. ஆமா சார். அப்ப அந்த 6 இடம் கவிப்பு மாறுமா மாறாதா? அதன் மூலியமா தான் அவங்க கேட்கக்கூடிய பலாபலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாத்தி பலன் சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே, இது புரியுதுங்களா? 6 இடம் வந்து ஒரு ராசி மாறும்போது கவிப்பு பின்னோக்கி செல்லும். அப்போ ஜாம கிரகங்களும் கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி செல்லும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். உதயமா ஆரடமா முன்னோக்கி சார். கிளாக் வைஸ்ல சுத்துது. இது புரியுதுங்களா? கோச்சார கிரகம் எப்போதும் கிளாக் வைஸ்ல ராகு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறா, 2 தன்மையில அது பிரதிபலிக்கும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அழிச்சிடலாமா சார்? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கவிப்புல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எல்லாமே சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னாவே வந்துடும். சரி, உங்களுக்கு கணிதம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஒரு முழுமையான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா உதயம் இருக்கணும், 6 இருக்கணும், கவிப்பு இருக்கணும், ஜாம கிரகம் இருக்கணும், கோச்சார கிரகம் இருக்கணும். கோச்சார கிரகத்தை அப்புறமா பார்க்கலாம், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். சரிங்களா? இப்ப இதுல பார்க்கும்போது உதய 6 கவிப்பெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா சார். இது எல்லாமே உள்வட்டத்துலதான் வரும். உதயம் 6 கவிப்பு அப்படிங்கிறது உள்வட்டத்துலதான் வரும். ஜாம கிரகம் மட்டும்தான் வெளியே வரும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? உதயம் 6 அப்படிங்கிறது கவிப்பு அப்படிங்கிறது உள்வட்டத்துலதான் வரும். ஜாமகிரகம் வந்து வெளிவட்டத்தில் எழுதணும். சிறராசிகள்ல ஜாமகிரகம் வராது. இந்த உதயம் 6 கவிப்பு அப்படிங்கிறது சிறராசிகள்லயும் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ஒரு பிரச்சனை பார்க்கலாமா? பார்க்கலாம். சார் எல்லாமே ஒரே கட்டத்திலே வரது வாய்ப்பு இருக்கு சார். எப்படி சார்? எல்லாமே வரும் சார். வருங்களா சார்? வருமா? வரும், கண்டிப்பா வரும். ஏன் வரும்? கண்டிப்பா வரும். ஓகே, ஒரு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம், தை மாதம்னு எடுத்துக்கலாம், 5ஆம் தேதினு எடுத்துக்கலாம், காலைல ஒரு 6:31 எடுத்துக்கலாம். சரிங்களா? தை மாதம் வந்து சூரியன் எங்க இருக்கும்? மகரத்தில் இருக்குமா? இந்த உதயமே அங்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். காலைல ஒரு 6:30 ஒரு பிரச்சனை கேட்கிறாரு, உதயமே அங்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரைனிங் தானே உங்களுக்கு. ஓகே, உதயம் அப்படிங்கிறது இங்க எழுதிடுறேன். 6 வந்து எங்க வரும்? 6:31 துலாத்துல 6.
கவிப்பு எங்க வரும்? 10. ரூல் சொல்லி சொல்லுங்க, பாக்குறவங்களுக்கு புரியும் வீடியோல பார்க்கும்போது. 6 முதல் உதயம் வரை என்ற எண்ணிக்கை வந்து 4 சார். சூரியன் 6 உதயம் வரைக்கும் 4. 4. சூரியன் இருக்கிறது வந்து மிதுன விதி சார். ஓகே. மிதுன விதியில இருந்து எண்ணம்னா கன்னியே வரும் சார். கன்னியில வந்து கவிப்பு. சரிங்களா? இப்ப செவ்வாய்க்கிழமை 6:31 அப்படின்னா என்ன ஜாமமா வரும்? 2ஆம் ஜாமம் வரும் சார். சாரி, முதல் ஜாமம். 2ஆம் ஜாமமா? இல்ல சார், முதல் ஜாமம் சார். சாரி. நல்லா பாருங்க. ஓகே. அப்ப எங்க தொடங்கும்? செவ்வாய் வந்து கிழமை அதிபதி யாரு? செவ்வாய் சார். கிழமை அதிபதி வந்து செவ்வாயா? எங்க தொடங்கும் சார்? மீன வீட்ல சார். மீன வீட்ல தொடங்குமா செவ்வாய்? அதுக்கு அடுத்தது மகரத்துல வந்து குரு சார். ஓகே. தனுசுல வந்து சுக்கிரன். புதன் சார். புதன். ஓகே. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கிளியர் ஆயிடுங்க. துலாத்துல சுக்கிரன் சார். கன்னியில சனி சார். கடகத்துல சந்திரன் சார். மிதுனத்துல ராகு சார். சூரியன் வந்து மேஷத்துல சார். ஜாம கிரகத்தை கரெக்டா அடிச்சிருக்குமான்னு பாருங்க. அடிக்கிறது சார். புதனுக்கு ஆப்போசிட்டா ராகு இருக்கு சார். செவ்வாய்க்கு ஆப்போசிட்ல சனி, சூரியனுக்கு ஆப்போசிட் சுக்கிரன், குரு, சந்திரன். சரிங்களா? இப்ப இது கூட அந்த கோச்சார கிரகத்தை எழுதவும் இல்லையா? இப்ப இந்த கோச்சார கிரகத்துக்கு உள்ள எழுதிட்டோம்னா இதுதான் முழுமையான ஒரு கட்டம், முழுமையான ஒரு பிரச்சனை அப்படிங்கறது எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப அந்த கோச்சார கிரகத்தை உள்ள எழுதணும் அப்படின்னா நீங்க வந்து பலன் பாக்குறதுக்கு கடினமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகும் போதே ரொம்ப கடினமா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்த்து பழகுனதுனால உள்வட்ட கிரகத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு பலன் பாக்குறதுல கஷ்டமாயிரும். ஆயுமாகாதா? நம்ம உள்வட்டத்துல நம்ம கிரகமே எழுத மாட்டோம். இப்போதைக்கு எழுத மாட்டோம். ஒரு 7ஆவது கிளாஸ் 8ஆவது கிளாஸ்ல எழுதுவோம். அது எங்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, எடுத்துட்டீங்களா? உதயாரோட கவிப்பு வந்துருச்சு, ஜாம கிரகம் வந்துருச்சு. அதுதான் ஒரு ஜாமக்கோள் பிரசனம். சரிங்களா? ஒரு பிரசனத்தை இப்படிதான் வடிவமைக்கிறோம். இதுல நம்ம என்ன எழுதாம விட்டுருக்கோம்? கோச்சார கிரகம் எழுதல. கோச்சார கிரகம் எழுதல. எழுதுனோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக எழுதல. சரிங்களா? ஓகே. இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார். ஓகே. ஓகே. 8:36 AM-ங்களா சார்? AM 8:36 AM. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், மிதுனத்து உதயம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார். தானே? ஓகே. உதயம் வந்து இங்க இருக்கு. ஆறுட வந்து எங்க வரும்? சூரியன் மேஷத்துல போகும். விருச்சிக ராசியில வரும் சார். 36 அப்படிங்கிறது விருச்சிக ராசி. ஓகே. கவிப்பு எங்க வரும்? சூரியன் வந்து மேஷத்துல இருக்கு. 8ஆம் இடம். ரிஷப வீதி 7, 8. தனுசுல கவிப்பு வரும் சார். ரூல் என்னங்க சொல்லுங்க? 6 முதல் உதயம் வரை என்னன்னா 8 வருது சார். சூரியன் இருக்கிறது வந்து சித்திரை மாதம்னால ரிஷப வீதியில இருக்கு. ஒன்னா வீடா எடுத்து 8ஆம் நம்பர் பண்ணோம்னா தனுசுல வரும் சார் கவிப்பு. ஓகே. தனுசுல வந்து கவிப்பு. சரிங்களா? இப்ப ஜாம கிரகங்கள் அடைங்க. ஜாம கிரகம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சார், கிழமைநாதன்.
ஓகே 8:36 ரெண்டாவது ஜாமம் வருது சார். ஓகே. ரெண்டாவது ஜாமம்ங்கிறது வந்து மகரத்துல வந்து சூரியன் வரும். மகரத்துல சூரியன் வரும் சார். அடுத்து தனுசுல வந்து செவ்வாய் வரும் சார். ஓகே. துலாத்துல வந்து குரு வரும் சார். துலாத்துல குரு சார். கன்னியில வந்து புதன் சார். கன்னியில புதன். கடகத்துல வந்து சுக்கிரன் சார். ஓகே. அடுத்து மிதுனத்துல வந்து சனி சார். மிதுனத்துல சனி சார். மேஷத்துல சந்திரன். மேஷத்துல வந்து சந்திரன் சார். மீனத்துல வந்து ராகு சார். ஓகே. இதுல பாருங்க, உதயம் வந்துருச்சு, ஆறுட போட்டோம், கவிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஜாம கிரகங்கள் அடைச்சிட்டோம். இப்ப எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? 3 நிமிஷம் கூட ஆகும் சார். நீங்க டக்குனு அனுபவத்துல வந்தீங்கன்னா டக்குனு உதயம் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். டக்குனு ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு பிரச்சனை கட்டத்தை அமைச்சிடலாம். புரியுதுங்களா? நீங்களே ஒரு 2-3 பிரச்சனை நீங்களே கையால ஒர்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் 2ஆம் தேதி இங்கதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னும் ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். மேக்ஸிமம் வகுப்புல என்ன வேணுமோ உங்களுக்கு நான் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துருவேன். உதயம் வந்து இங்க வச்சுக்கலாம். ஆறுடம் வந்து மிதுன ராசி சார். ஆறுடம் வந்து மிதுன ராசி சார். 15 வந்து கடகத்துல வந்துரும் சார். கடகம் சார். முடிஞ்சது அப்படின்னா கடகத்துல எடுத்துக்கணும். கடகம். ஆறுடம் அப்படிங்கிறது கடகம். கவிப்பு எங்க வரும்? கவிப்பு வந்து ஆறுடம் முதல் உதயம் வரை என்னன்னா 3 வருது சார். 3 வருது சார். சூரியன் இருக்கிறது வந்து சிம்ம வீட்டுல இருக்கிறதுனால அது வந்து மேஷ வீதி சார். மேஷத்துல இருந்து 1 2 3 மிதுனத்துல வந்து கவிப்பு வரும் சார். மிதுனத்துல வந்து கவிப்பு வரும் சார். மிதுனத்துல கவிப்பு. ஓகே. ஆறுடத்துல இருந்து உதயம் வரைக்கும் என்னும்போது 3, சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கும்போது மேஷ வீதி, மேஷத்துல இருந்து 3 என்னும்போது மிதுனத்துல வந்து கவிப்பு. சரிங்களா? ஓகே. ஜாம கிரகத்தை அடைங்க. இது வெள்ளிக்கிழமை வருது சார். அதனால வந்து சுக்கிரன் சார். சுக்கிரன் வந்து முதல் ஜாமமா வருது சார். ஓகே. மீனத்துல வந்து சுக்கிரன். மீனத்துல சுக்கிரன் சார். மகரத்துல வந்து சனி சார். மீனத்துல சுக்கிரன் சார். மகரத்துல சந்திரன் சார். சுக்கிரன் சந்திரன் சார். மகரத்துல சனி சார். சந்திரன் வராது. சுக்கிரனுக்கு அப்புறம் சனி சார். மகரத்துல சனி. தனுசுல சந்திரன் சார். தனுசுல சந்திரன். ஓகே. துலாத்துல ராகு சார். பாம்பு சார். ராகு சார். கன்னியில வந்து சூரியன். கன்னியில வந்து சூரியன் சார். கன்னியில சூரியன். கடகத்துல செவ்வாய். கடகத்துல வந்து செவ்வாய். மிதுனத்துல குரு. மிதுனத்துல வந்து குரு. மேஷத்துல புதன். மேஷத்துல புதன். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? உதயம் வந்துருச்சு, ஆறுடம் வந்துருச்சு, கவிப்பு வந்துருச்சு, ஜாம கிரகங்களும் வந்துருச்சு. இதை வச்சுதான் நம்ம வந்து பலன் பார்ப்போம். சரிங்களா? இதுல யாராவது ஒருத்தருக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் இருந்தா கேட்கலாம். எனக்கு எல்லாமே சாஃப்ட்வேர்ல வந்துடும். இருந்தாலும் ஒரு பயிற்சிக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். தெரியாம இருக்க கூடாது இதையும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம்.
ஓகே. தனுசுல சூரியன் சார். ஓகே. உதயம் வந்து இங்க எடுத்துக்கோங்க. ஆறு வந்து இங்க வரும். 10 அது என்ன சார்? விருச்சிகம். நிமிடம் எத்தனை சார்? 10 19. 10 19 5 10 15. கடகத்துல வரும் சார். கடகத்துல வந்து கடகத்துல வரும் சார். ஓகே. கவிப்பு 10ஆம் இடம். 10ஆம் இடம் வருது. மிதுன வீட்ல இருந்து 10ஆம் வீடு வந்து எடுத்தோம்னா 7 8 மீனத்துல கவிப்பு வரும் சார். மீனத்துல கவிப்பு வருது சார். ஓகே. 6 இடத்துல இருந்து உதய வரைக்கும் இருந்தீங்கன்னா 10. சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது அதோட வீதி என்னது? மிதுனம் வீதி. மிதுனத்துல இருந்து 10 அப்படிங்கிறது கவிப்பு வந்து மீனத்துல விழுது. ஜாம கிரகங்கள் அடைங்க. இது எத்தனை ஜாமம்? 3வது ஜாமம் சார். 3ஆம் ஜாமம் சார். வெள்ளி சுக்கிரன் வந்து தனுசுல வந்து உட்காரும் சார். தனுசுல சார். ஓகே. 3ஆம் ஜாமமா இருக்கிறதுனால கிழமை அதிபதி சுக்கிரன். அதனால முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமத்துல சுக்கிரன். துலாத்துல வந்து சனி. துலாத்துல வந்து சனி. ஓகே. கன்னியில வந்து சந்திரன். சந்திரன் சார். கன்னியில கடகத்துல ராகு சார். ராகு. மிதுனத்துல சூரியன் சார். மிதுனத்துல சூரியன். சூரியன். மேஷத்துல செவ்வாய் சார். செவ்வாய். மீனத்துல குரு. குரு. மீனத்துல குரு. மகரத்துல புதன். மகரத்துல புதன். ஓகே. கிரகத்தை கரெக்டா அடைச்சிருக்குமான்னு பாருங்க. சூரியனுக்கு நேர் சுக்கிரன். சனி செவ்வாய் சந்திரன் ராகுக்கு நேரா கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கா? இருக்கு சார். குருவுக்கு நேரா சந்திரன். சரிங்களா? இருக்கு சார். இது என்ன மிஸ்ஸிங்? கோச்சார கிரகத்தை மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஆமா சார். சரிங்களா? ஓகே. சார் அந்த உதயம் கண்டுபிடிக்கிறதுல 28 நாள் மார்கழினா பாத்தீங்கன்னா 28 நாள் தான் சார் இருக்கா. அப்ப அது எப்படி 30க்கு? அப்ப 28 டிகிரி தானே கடந்திருக்கும் மேடம். அது முன்னாடி இது கனெக்ட் ஆயிரும் மேடம். மாத்திதான் இருக்கும். 28 வராது மேடம். ஓகே. 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 இப்ப அந்த 30 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 28ஆ பிரிச்சிருங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வராது. அது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சந்தையில வந்து யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. இந்த ஒரு ஜாம முடியிற நேரம் அந்த மாதிரி மேக்ஸிமம் இது வரைக்கும் வரல எனக்கு. சரிங்களா? அத பாத்துக்கோங்க. ஓகே. உதயம் சார். ஓகே. இங்க உதயமா வச்சுக்கோங்க. மீன உதயமா வச்சுக்கோங்க. ஆறு வந்து எங்க வரும்? அதே மீனத்துல தான் சார் வரும். 53 சார். கும்பத்துல வரும் சார். கும்பம் சார். கும்பத்துல வருது சார். ஓகே. கும்பத்தில் கழுத்து எங்க வரும்? ஆருடம்பம் உதயம் மீது 2 வருது. 2 வந்து ரிஷப வீதி சார். அப்ப ரிஷபத்துல மிதுனம் வீடு சார். கவிப்பு மிதுனத்துல வருது சார். மிதுனத்துல வந்து கவிப்பு. ஆமா சார். சார் இந்த கட்டத்துல சார் வணக்கம் சார். ஒரு சின்ன சார் சார் அந்த கட்டத்துல மாதம் அந்த டைம்ல இருந்து சொல்லுங்க. ஏன்னா நான் சின்ன செல் வச்சு பார்த்தா கண்ணு தெரிய மாட்டேங்குது. லேப்டாப்பா இருந்தா தெரியும். நீங்க என்ன எழுதுறதுன்னு தெரியலன்னா எப்படி தெரியும்? சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். மத்தவங்களுக்கு தெரியுதா? நான் அதனாலதான் விட்டுருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன். எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இதே இல்ல சார். எழுதும்போது புரட்டாசி ஒரு நிமிஷம் தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதனாலதான் ஒண்ணுமே புரியல எனக்கு. உண்மையில சொல்ல கவி பருவம் தெரியல எனக்கு. புரியல சார். மத்தவங்களுக்கு ஏன் நீங்க கேட்டீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அதுக்காக சொல்றேன்.
ஒரு நிமிஷம் பாஸ். இப்ப நீ புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 29 தெரிய மாட்டேங்குது. நான் சின்ன செல் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேங்க. லேப்டாப் பார்த்தா கூட பெருசா தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சார் மத்தவங்களுக்கு தெரியுதா? அவருக்கு தெரியலங்கிறாரு, மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். தெரியுது. ஓகே, இருங்க, இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதிடலாம். சொன்னா போதும், சொன்னீங்கன்னா போதுங்க சார், பெருசா எழுத வேண்டாம். சொன்னீங்கன்னா போதுங்க, பெருசா இல்ல, சொன்ன நோட் பண்ணி. ஓகே ஓகே. ஓகே சார், புரட்டாசி மாதம் ஒரு 12:53 AM எடுத்துக்கோங்க. உதயம் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல எடுத்துக்கோங்க. ஆறுல வந்து எங்க வரும்? கும்பராசியில வரும் சார். கும்பராசியில ஆறிடும். சார் அது கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. ஓகே, கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. ஓகே ஓகே. கவிப்பு எங்க வருங்க? ஆறுட முதல் உதயம் என்னம்னா ரெண்டு ராசி வருது சார். சூரியன் நிக்கிறது வந்து ரிஷப வீதி. மிதுன வீடு சார். மிதுனத்துல கவிப்பு. ஐயா மிதுனத்துல கவிப்பு எழுதிக்கோங்க. சரிங்க ஐயா, கேக்குதுங்க. தேங்க்ஸ் சார், கேக்குது. ஓகே, 6 வந்து உதயம் வரைக்கும் என்னீங்கன்னா 2 ரிஷப வீதியா இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு, மிதுனத்துல கவிப்பு. சரி, ஓகே. இப்ப ஜாம கிரகம் எங்க, எத்தனாவது ஜாமம் இது? 5வது ஜாமம் சார். 5வது ஜாமமா? ஆமா சார். ஓகே, இது வந்து ஒரு புதன்கிழமைன்னு எடுத்துக்கோ. புதன்கிழமைன்னு எடுத்துக்கோங்க. கண்ணில புதன் வந்து கண்ணில வரும் சார். புதன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில. ஓகே, கண்ணில வந்து புதன். அடுத்தது கடகத்துல சுக்கிரன் சார். கடகத்துல சுக்கிரன் சார். ஓகே, கண்ணில புதன், கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், மிதுனத்துல வந்து சனி, மிதுனத்துல சனி, மேஷத்துல சந்திரன், மீனத்துல ராகு, மகரத்துல சூரியன், சூரியன். ஓகே, மகரத்துல சூரியன், செவ்வாய் தனுசுல, குரு வந்து துலாம்ல. சரிங்களா? கட்டத்தை கரெக்டா அடிச்சிருக்குமான்னு பாருங்க. கிரகங்களா கரெக்டா அடிச்சிருக்கு. சந்திரனுக்கு நேரம் குரு இருக்கு, ராகுக்கு நேரம் புதன் இருக்கு, செவ்வாய்க்கு நேரம் சனி இருக்கு, சூரியனுக்கு நேரம் சுக்கிரன் இருக்கு. இப்ப கரெக்டா அடைச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஐயா உங்களுக்கு புரியுதுங்களா? எழுதிட்டீங்களா? ஐயா எழுதிட்டுங்க. நீங்க அந்த மாச தேதி மட்டும் சொல்லும்போது சொல்லிட்டு எழுதினீங்கன்னா போதும் சார். மீதியான அப்படி அதிகம். சரி, சரிங்கய்யா, நோ ப்ராப்ளம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். பங்குனி மாதம் 6:23 AM எடுத்துக்கோங்க. மீனத்திலே எடுத்துக்கோங்க. உதயம் ஆறுடம் வந்து சிம்ம ராசி சார். சிம்மத்துல சார் ஆறுடம். சிம்மத்துல வந்து ஆறுடம். ஆறுடம் சார். ஆறுடம் முதல் உதயம் வரை இன்னும் 8 வரும் சார். ஓகே, ஆறுடம் முதல் உதயம் என்ன 8? ரிஷபத்துல இருந்து என்னன்னா ரிஷப வீதி சார். ரிஷப வீதி சார். 7 8 தனுசுல. ஓகே, உதயம் வந்து பாத்தீங்கன்னா மீன உதயம், ஆறுடம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் வருது, கவிப்பு எங்க வருது? சூரியன் வந்து பங்குனி மாசமா இருக்கிறதுனால ரிஷப வீதி. அப்ப ரிஷபத்துல இருந்து 8 எண்ணிங்கன்னா எத்தனை வருது? தனுசுல வருது. தனுசுல கவிப்பு.
தனுசுல வந்து கவிப்பு வந்து சரிங்களா. இப்ப இது எத்தனாவது ஜாமம்? இது 1வது சாமம் சார். முதலாவது மீனத்துல. இது வந்து 1வது ஜாமமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திங்கட்கிழமையா எடுத்துக்கோங்க. சந்திரன் சார். கிழமை அதிபதி யாரு? சந்திரன் சார். சந்திரன். திங்கட்கிழமை அப்படிங்கிறங்காட்டிக்கு கிழமை அதிபதி வந்து சந்திரன். ஓகே. எங்க வருவாரு சந்திரன்? மீனத்துல வரும் சார். மீனத்துல வந்து சந்திரன். அடுத்தது ராகு சார். சந்திரன் மீனத்துல, ராகு வந்து மகரத்துல சார். மகரத்துல ராகு. அடுத்தது சூரியன் வந்து தனுசுல. செவ்வாய். ஓகே. கன்னியில குரு. கடகத்தில புதன். மிதுனத்துல சுக்கிரன். மிதுனத்துல சுக்கிரன். மேஷத்துல சனி. சனி. ஓகே. சனி. ஓகே. சரிங்களா. இப்ப கிரகத்தை செக் பண்ணுங்க. நம்ம அடைச்சோம் இல்லையா? கிரகத்தை செக் பண்ணுங்க கரெக்டா. சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன், ராகு, புதன், செவ்வாய், சனி. ஓகே சார். சரி, கரெக்டா இருக்கு சார். ஓகே. ஐயா நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. கும்பத்தில் 6 இடம் சார். ஓகே. கும்பத்துல வந்து 6 இடம். உதயம் வந்து இங்க எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சாமம் சார். ரெண்டாவது ஜாமமா? 7:51 அப்படிங்கிறது. ஓகே. ஆனி மாதம் 7:51 எடுத்துக்கோங்க. புதன்கிழமை எடுத்துக்கோங்க. கடகத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மகரத்தில் கவிப்பு எங்க வரும்? கவிப்பு 1 2 3 4 5 6 கன்னியா சார். அப்ப 6னா மேஷ விதி. சூரியன் மேஷ 1 2 3 4 5 6 கன்னில. ஓகே. 6 இடத்துல இருந்து ஒரு இருக்கீங்கன்னா 6. அது வந்து மேஷ வீதியா இருக்கு. சூரியன் வந்து மிதுன ராசியில் இருக்கும்போது மேஷ வீதியில இருந்து 6 இருந்தீங்கன்னா எங்க வருது? கன்னில வருது சார். கன்னில வந்து கவிப்பு. ஓகே. ஜாம கிரகத்தை அடிங்க. ரெண்டாவது சாமம் சார். மகரத்துல. மகரத்துல கிழமை அதிபதி யாரு? புதன் சார். கிழமை அதிபதி வந்து புதனா இருக்கு. அப்ப புதன் எங்க வருவாரு? மகரத்தில். மகரத்தில் புதன். அடுத்தது தனுசுல சுக்கிரன். தனுசுல சுக்கிரன். துலாத்துல சனி. துலாத்துல சனி. ஓகே. கன்னில சந்திரன். கன்னில வந்து சந்திரன். கடகத்துல ராகு. கடகத்துல ராகு. மிதுனத்தில் சூரியன். மிதுனத்துல சூரியன். மேஷத்தில் செவ்வாய். மீனத்துல குரு. அவ்வளவுதான் சார். சரிங்களா? ஓகே சார். வந்துருது சார். பாருங்க கரெக்டா அடிச்சிருக்குமான்ட்டு. செவ்வாய் சனி. குரு சந்திரன். குரு சந்திரன், புதன், ராகு, சுக்கிரன், சூரியன். சரியா இருக்கு சார். கரெக்டா இருக்கா? இருக்கு சார். ஓகே சார். ஏதோ பேசுறீங்க சொல்லுங்க. ஓகே சார். இதுல புரியுதுங்களா? வேற யாராவது புரியாம இருந்தா கேட்கலாம்.
சார் ஆளுநர் முதல் உதயம் வரை இதுன்னு சொல்றீங்க சார். ஆமா சார். அது எப்படி சார் இது பண்றது? ஆறுடம் முதல் உதயம் வரை கவி. இப்ப பாருங்க, இதுல ஆறுடம் முதல் உதயம் வரைக்கும் என்னன்னா, ஆறுடம் எங்க இருக்கு? கும்ப ஆறுடம். கும்ப ஆறுடம். உதயம் வந்து எங்க இருக்கு? கடக உதயம். கடக உதயம் சார். ஆறுடத்தை முதல் 1ன்னு வச்சுட்டு என்னங்க 1 2 3 4 5 6 6 வருதா? 6 வருது சார். இப்ப இந்த 6 எண்ணிக்கை வந்து அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார சூரியன் மிதுன ராசியில் இருக்கா? ஆமா சார். மிதுன ராசியில் இருக்கும்போது என்ன வீதின்னு சொல்லியிருந்தோம்? மிதுனம் வந்து எந்த வீதின்னு சொல்லியிருந்தீங்க சார்? அதாவது வந்து மேச வீதின்னு சொல்லியிருந்தீங்க சார். மேச வீதின்னு சொன்னோமா? இந்த 6ன்னு மனசுல வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த 6 வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில இருந்து எண்ணணும். சரிங்க சார். 1 2 3 4 5 6 6ல வந்து கவிப்பு, கண்ணில வந்து கவிப்பு. சரிங்க சார். சரிங்களா? புரிஞ்சு சார். ஓகே. சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை சார். வந்து ஓகே 7:59ன்னு வச்சுக்கலாமே. வச்சுக்கலாம் சார். ஓகே. இப்ப எங்க வரும்? ஆறுட எங்க வரும்? மீனத்துல வரும். மீனத்துல வரும். ஆறுட வந்து மீனத்துல 7:59 அப்படிங்கும்போது எங்க வருது? மீனத்துல. மீனத்துல வந்து ஆறுட வருது. ஓகே. இப்ப கவிப்பு எங்க வரும்? ரூல் சொல்லுங்க. இப்ப டவுட் கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. 5 ஆறுட எங்க வருதுங்க? மீனத்துல வருதா? மீனத்துல வருது சார். மீனத்துல இருந்து உதயம் என்னமா எவ்வளவு வருது? 5 வருது. 5 வருது சார். ஓகே. 5 வந்து எங்க இருந்து என்னணும்? வந்து சூரியனோட வீதி வந்து என்னணும்? மேச வீதியில 5 வந்தா மேச வீதியில இருந்து 1 2 3 4 சிம்மத்துல வரும் சார் கவிப்பு. சிம்மத்துல வந்து கவிப்பு. சார் சரிங்களா? மத்தவங்க சொல்லுங்க. ரைட் சார். ஓகே. ஓகே. புரிஞ்சு சார். தேங்க்யூ சார். ஓகே. புரிஞ்சு. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. எப்பவுமே ஆறுடம் முதல் உதயம் வரை வந்து மறக்க கூடாது. அதுக்கு தான் இந்த ஆஇ ஃபார்முலா சொன்னது. அதான் சார். அதான். ஓகே. ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். சார் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சார். மணிகண்டன் சார். இதுல சின்ன டவுட் சார். இப்போ வந்து 7:30 இருக்கும்போது நம்ம வந்து 2வது இது எடுத்துக்கணுமா? ஏன்னா 7:35 போச்சுல. 7:30 அப்படிங்கிறது 2வது ஜாமா எடுத்துக்கணும். 2வது ஜாமம் 7:30 ஒரு மணி முடிஞ்சதை பாத்தீங்கன்னாவே அது அந்த ஜாமத்துல முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அடுத்த ஜாமம் தான் எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியம். 6 இடத்துக்கு அதே ரூல் தான், உதயத்துக்கு அதே ரூல் தான். இப்ப வந்து 7:59 வந்து நம்ம வந்து 2வது ஜாமம் எடுத்துக்கிறோம். சப்போஸ் வந்து இந்த 12:30 அது மாதிரி இருக்கும்போது நம்ம 12:31 அடுத்த ஜாமா போயிடும். அப்படிதான் சார்? 12:31 அடுத்த ஜாம போவாது சார். ஜாம நேரங்கள் எங்க வருது? இங்க பாருங்க, முதல் ஜாமம் வந்து எங்க வருது? 6 to 7:30 மீனம். 2வது ஜாமம் வந்து பாத்தீங்கன்னா 7:30 to 9. 3வது ஜாமம் வந்து பாத்தீங்கன்னா 9 to 10. 4வது ஜாமம் 10 to 12. 5வது ஜாமம் 12 to 1. 6வது ஜாமம் 1 to 3. 7வது ஜாமம் 3 to 4. 8வது ஜாமம் 4 to 6. சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு 7:30க்கு ஒருத்தர் வரானா எந்த ஜாமம் போடுவீங்க? மீனத்துல. மீனத்துல 7:30 ஒருத்தர் வர்றாருன்னா 7:30 முடிஞ்சு தானே வர்றாரு. ஜாமம் போடணும். ஓகே. இப்ப 12 மணின்னு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. 12 மணி முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆமா ஆமா. அப்ப வந்து எங்க இருக்கணும்? அந்த கடைசி எண்ட்ல வந்து அடுத்து மாத்திரணும். 5வது ஜாமம் அப்படிங்கிறது எந்த ஜாமத்துல வரும்? 5வது ஜாமத்துல வரும். 5வது ஜாமத்துல வரும். ஓகே. இப்ப 4:30 வர்றாருன்னு வச்சுக்கோங்க. 8வது ஜாமத்துல போடணும். ஓகே. அவ்வளவுதான், சிம்பிள். எப்பவுமே இந்த ஜாம நேரங்கள் வரும்போது ரொம்ப, அதாவது ஒரு 100 பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். ஆனா இந்த ஆறுடம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா முதல்ல டைம் என்ன அப்படிங்கறது நீங்க முதல்ல பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப டைமிங் வந்து எல்லாருக்கும் கிளாஸ்
எனக்கு வந்து ஒரே டைமிங் காட்டாது இல்லையா, ஒரு சிலருக்கு டைமிங் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும்ல, அப்ப அதை வச்சு இப்ப வந்து மொபைல்ல தான் பாக்குறாங்க சார். இப்போ மொபைல்ல தான் பாக்குறாங்க. வாட்ச்ல நீங்க வந்து ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்கன்னா டைம் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க டெய்லியுமே. இப்ப எல்லாமே வந்து இப்ப எனக்கு பாருங்க 9:10 காமிக்குது எனக்கு. இப்போ கரெக்டா 9:10 எனக்கு 9:10 தாங்கய்யா. புரியுதுங்களா? இப்ப மொபைல்ல பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேட்டலைட் வியூவா இருக்கறனால ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருதுல. ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன் தான். பட் மேனுவலா சின்ன போன் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும், நீங்களே வைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன் இருக்கறனால டைம்ல வந்து வேரியேஷன்ஸ் வரவே வராது. ஓகே ஓகே ஐயா, சரிங்களா? அப்ப நீங்க மொபைல்ல காமிக்கிறது நீங்க எடுத்துக்கோங்க, அது வந்து அக்யூரேட் டைமா இருக்கும். இப்ப இதே என்னோட வாட்ச்ல பாத்தீங்கன்னா 9:12 இருக்கு. அதுதான் கேக்குறேன் ஐயா, அந்த டைம் டியூரேஷன் வேற மாதிரி. அப்ப மொபைல்ல இருக்கிறது எடுத்துக்கோங்க, மொபைல்ல காமிக்கிறது எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ஓகே, எல்லாத்துலயும் மொபைல் இருக்கு இல்லையா? சரிங்க சரி. ஓகே. இதே நார்மல் இந்த பட்டன் போன்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, சின்ன போன். ஆமாங்க ஆமாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன் இருக்காது. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும், டெய்லி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் கையில பண்ற மாதிரி இருந்தா. இப்ப மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அப்ப நீங்க அந்த கணிதம் போடும்போது நீங்க இந்த அளவுக்கு கணிதம் போட மாட்டீங்க, சாஃப்ட்வேர்லயே மேக்ஸிமம் வந்துரும். சரிங்க ஐயா, சரிங்களா? ஓகே ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். சார் இன்னொரு டவுட். சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார், பேச கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார், இப்போ ஒருத்தர் கொஸ்டின் சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி, நம்ம வந்து டைம் பார்க்காம இருந்திருப்போம். இப்ப நம்ம ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம டைம் பார்க்கும்போது கரெக்டா வந்து 12:30 இருக்கு. சோ அந்த டைம் அந்த மாதிரி எடுக்க கூடாது. இப்ப நீங்க கேட்டோன்னே டைம் பாத்துறணும், முதல்ல டைம் பாத்துறணும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேக்குறாரு, நான் வெளிநாடு போலாமான்னு ஒரு கேக்குறாருன்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? ஒரு 11 ஒரு 29க்கு கேக்குறாரு. டக்குன்னு மணி பாத்துறீங்க, வாட்ச்ல பாக்குறீங்க, 11:29 மைண்ட்ல வச்சுக்கீங்களா? ஓகே ஓகே சார். ஓகே, நீங்க சாஃப்ட்வேர்ல அடிக்கிறீங்க, அப்படி வச்சுக்கலாம். 11:30 வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஒரு 1/2 செகண்ட் முன்ன பின்ன ஆகும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 11:29 தான் போடணும். நீங்க எந்த ஊர் இருக்கீங்களோ அந்த ஊர் தான் போடணும், 11:29 போடணும். ஓகே சார். சரிங்களா? இப்ப இதே வந்து 12:50 வராருன்னு வச்சுக்கோங்க, நீங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு பிரச்சனை போட்டுருவீங்களா இல்லையா? போட்டுறலாம் சார். நம்ம அப்ப என்ன எடுக்கணும்? 12:50 எடுக்கணும் சார். 12:50னா 12:51 எடுக்கணும். சாஃப்ட்வேர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே. சாஃப்ட்வேர் அது மாதிரி. அப்ப வந்து என்ன ஆர்டர் என்ன வரும்? நமக்கு வந்து இது வரும் சார். ஆர்டர் வந்து எங்க வரும்? 12:50 51னா எங்க வரும்? நமக்கு வந்து ஆரோஜம் வரும் சார். 51னா எந்த ராசி வரும்? ஆரிடம் கும்பத்துல வரும் சார். 51 55 வந்து கும்பம் வந்துரும். கும்பம். சரிங்களா? ஓகே சரிங்க சார். சரிங்க சார், நாளைக்கு வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ சார். ஓகே சார். சார் நான் பலன் பார்க்கும்போது சொல்றேன் சார், இல்லாட்டி நான் அதை செக் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி சார், நான் பலன் பார்க்கும்போது சொல்றேன் எப்படி பயன்படுத்துறது. அதுல சில யூசேஜ் இருக்கு சார், சில வகையை நம்ம அதுல பார்க்கணும், எப்படின்னு சொல்றேன். சரி சார். ஓகே இருக்கு சார். ஒரு ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். சார், ஒரு இந்த கிளாஸ் முடிச்சிட்ட உடனே அந்த இது உடனே கொஞ்சம் கல்ச்சரிங் சார், கொஞ்சம் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் இது ஆயிடுச்சு சார். புரியல, என்ன சார் கேட்டீங்க? கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறதுல டப்புன்னு சார் கல்ச்சர் இருக்கு கொஞ்சம். இல்ல சார், அதுக்கு தான் சார் வீடியோஸ் கொடுக்கறது. வீடியோஸ் எதுக்கு கொடுக்குறோம்? உங்களுக்கு வீடியோஸ் அதுக்கு தான் கொடுக்குறது. ஓகேங்களா? வீடியோஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க தானே, மறுபடியும் பாருங்க. தேங்க்யூ சார். ஓகேங்களா? வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், மீண்டும் வந்து நாளை மாலை இதே டைம் இணைவோம். டவுட் இதில், அதாவது வகுப்பு சம்பந்தப்பட்ட நீங்க வீடியோஸ் பார்த்து கூட டவுட் இருந்ததுன்னா எப்பயுமே கவலைப்பட வேண்டாம், எந்த நிமிஷம் வேணா குரூப்ல பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு பதிவுக்கு நாங்க கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவோம், அதுக்கான சரியான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இதுலயும் எங்களுக்கு கேட்க தயக்கமா இருக்கு சார் அப்படின்னா நீங்க தயக்கமா வந்து கேளுங்க. இந்த 12 நாள் வகுப்பு முடிஞ்சு போகும்போது நீங்க நிச்சயமா ஜாமக்கோல் பிரச்சனை வித்தகராக தான் வெளியே போடணும். நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் மூலியமாக படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் சரி, எந்த வகுப்பா இருந்தாலும் சரி, இதே மாதிரி தரமான ஒரு வகுப்பா தான் இருக்கும். அந்த வகுப்பை வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாம ஒளிவு மறைவு இல்லாம நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாம கொடுக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இன்னைக்கு நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோடிவிலே வந்து லைவா 2 நாளா பண்ணிட்டு இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும்
ஆசிரியர் சிவகாலீஸ்வரன் ஐயா அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை இரவு இதே மணிக்கு 7:30 மணிக்கு குறிப்பு தொடர்ந்து இருக்கணும் சார். குறிப்பு நன்றி சார். கண்டிப்பா இருக்கு சார், தொடர்ந்து இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் வந்து கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? 6வது 7வது நாளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்க சார். எப்படி சொல்லிட்டு நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, சந்தேகங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? முழுமையா கைட் நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். கிளாஸ் நல்லா இருந்துச்சு.